ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கத்திலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமா, நீங்க பவுல் சொல்றாரு என்னன்னா, எங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வருது, நிறைய பாடுகள் போராட்டங்கள் வருது, ஆனா அது எல்லாத்துலயும் ஆண்டவர் மாத்திரம் தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? எப்போ நம்மளுக்கு ஆறுதல் அற்று போகும் அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை நினைத்திருப்போம், நாம் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருப்போம், செய்யணும்னு பிரயாசப்பட்டிருப்போம். ஆனா அதற்கு எதிர்மறையாய் வரும்போது, அதற்கு மாறுதலாய் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சமாதானம் அற்று போகும். அப்பொழுது நம்மளுக்கு ஆறுதல் இல்லாமல் போகும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் இங்க கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரத்திலையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல உங்களுடைய உபத்திரவத்தை சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஏன்னா அவரால் மாத்திரம்தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.